ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து கார்டன் விளாக் தான் பார்க்க போகிறோம். பழ கரைசல் ஒன்று கொடுத்துருந்தேன் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. அதோடய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா எஃபெக்டாக நல்லா இருக்குது. பழ கரைசல் கொடுத்ததுலேருந்து நான் வந்து வீடியோஸ் போடலை, கார்டன் வீடியோஸ் போடலை. கிளைகள்லாம் வந்து எல்லாமே உடைச்சி விட்ருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாகவே புது தளிர்கள் வந்து செடி வந்து நல்லா பழையபடி பார்க்குறதுக்கே நல்லா பசுமையாக இருக்குது. அதில் வந்து இந்த செம்பருத்தி வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி, அதில் ஒரு 4 மொட்டு வந்திருக்கு. அது அவரைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், முள்ளங்கி, அப்புறம் வந்து மல்லி விதை எல்லாமே வந்து நான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து இதில் எது வளர்ந்துன்னா கொத்தமல்லி விதையும் அவரை விதை மட்டும்தான் வளர்ந்துருது, மற்ற எதுவுமே வளரல. ஆனால் எல்லாமே பழைய விதைகள் நான் சொல்லி தான் வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் எதுவுமே வளரல. கொத்தமல்லி விதை வந்து மொத்தம் வந்து 4 தொட்டியில் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு தொட்டியில் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, மற்ற 3 தொட்டிலெலாம் வளரல. நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வாங்குகிறோம் இல்லையா, பாகற்காய், குடமிளகாய், அவரைக்காய், அந்த விதைகளை தான் வந்து இன்றைக்கி நான் தோட்டத்தில் போடலாம். நம்ம தொட்டியில் உள்ள மண்ணை வந்து நல்லா வளமாக்குறதுக்கூடிய ஒரு சூப்பரான உரத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொட்டியில் இருந்த மண்ணை வந்து நல்லா கிளறிட்டு பாகற்காய் விதைகளை மட்டும் 2 விதைகளை மட்டும் போட்டுட்டேன். ஏற்கனவே போட்ட விதைகள் வந்து பழைய விதைகள் நான் வீடியோவில் சொல்லியிருப்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது வெண்டைக்காய், முள்ளங்கி, கொத்தவரங்காய் விதைலாம். அதனால தான் வளரலையா என்னான்னு தெரியல. சரி எதுக்கும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஆனால் வந்து அதில் எதுவுமே வளரல. வீட்டில் இருந்த இந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அவரைக்காய் விதை மட்டும்தான் வந்து போட்டது வளர்ந்துருந்தது. சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஏன் தனித்தனியாக ஒரு தொட்டியில் நம்ம போடுவானு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே தொட்டியிலே போட்டுட்டேன். எல்லா விதைகளும் வளர்ந்துச்சுன்னா நம்ம எடுத்து வேறு தொட்டியில் நட்டுக்கலாம். காஞ்ச வேப்பிலையும் இந்த காஞ்ச மாவிலையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பொடியாக்கி நம்ம செடிகளுக்கு தரும்பொழுது இது செடிகளுடைய வளர்ச்சியை வந்து நல்லா மேம்படுத்துவதுடன் அந்த மண்ணை வந்து நல்லா வளமாக்கி அந்த செடிகளுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளிடமிருந்து இந்த செடியை வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லி, வேர் புழுக்கள்லாம் இல்லாமல் வந்து இந்த வேப்பிலையை போட்டோன்னா வந்து நமக்கு வந்து இந்த செடி வந்து பாதுகாத்து கொடுக்கும். இந்த உரம் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து நம்ம மண்ணுடன் சேர்ந்து வந்து நம்ம கலந்துடலாம். இல்லை புதுசாக நம்ம செடி வைக்கிறோம் அப்படின்னும் போது கூட இந்த வேப்பிலையும் மாவிலையும் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்மில் நம்ம மண்ணோட கலந்து கூட நம்ம புதுசாக செடி வைக்கலாம். இந்த மாவிலையும் இந்த வேப்பிலையும் 2மே வந்து மண்ணை வளமாக்க உதவக்கூடிய ஒரு இயற்கை முறை வந்து அப்படின்றாங்க. இந்த இலைகளில் உள்ள சத்துக்கள் வந்து மண்ணினுடைய தரத்தை வந்து உயர்த்துதுன்றாங்க அந்த மாவிலையில். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெயில் காலத்துலலாம் வந்து செடி வந்து நம்ம மூடாக்கு போடுவோம் இல்லையா, நான் போட்டிருக்கேன் என்னுடைய தோட்டத்தில். அந்த வேர் பகுதி வந்து வெயிலில் வந்து காஞ்சி விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்து இலைகள்லாம் போடுவோம். அந்த மாதிரி இந்த மாவிலைகளை நம்ம போட்டு வச்சோம்னா இதில் இருக்க அந்த ஈரப்பதம் வந்து அந்த செடியில் எப்பொழுதுமே இருக்குமா. இதுக்கு வந்து நல்ல ஈரப்பதம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க இது. அதுக்கப்புறம் வந்து இந்த இலைகளை வந்து நம்ம மிக்சிலெலாம் அரைக்காமல் அப்படியே நம்ம மண்ணை நோண்டி அந்த இலைகளை நம்ம போட்டோம்னா அது சீக்கிரமாக மக்குமா. அந்த மாதிரி மக்கிச்சுன்னா அது மண்புழுக்களுக்கு நல்ல உணவாகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை போல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாதத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை வந்து நம்ம செடிகளுடைய அளவு பொறுத்து நம்ம வந்து செடிகளுக்கு இதை கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் வந்து காஸ்ட்லியான விதை வாங்கியிருந்தாலும் காஸ்ட்லியான செடி வாங்கியிருந்தாலும் மண்ணுடைய வளம் வந்து நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து செடி வளராது. அதனால் வந்து இது உண்மையாலுமே சூப்பரான ஒரு இயற்கை உரம். இது ஒரு நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்குது, ஈரத்தன்மை உள்ள ஒரு உரமாகவும் இருக்குது, ஊட்டச்சத்து மிக்க நல்ல எளிதில் சீக்கிரமாக மக்கும் தன்மை கொண்ட ஒரு உரமாகவும் இருக்குது இந்த வேப்பிலையும் மாவிலையும். நான் வந்து இந்த உரம் வந்து கம்மியாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். என் தோட்டத்தில் இருக்க இந்த செம்பருத்தி, முல்லைச்செடி, சிவப்பு செம்பருத்தி, அலரி செடி, பாரிஜாதம், இதுக்கெலாம் வந்து நான் வந்து இந்த உரத்தை வந்து வேறு பகுதிக்கு வந்து கிட்ட போடாமல் வேரை சுற்றி வந்து நம்ம போடலாம். மண்ணில் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். செடியோடைய வேர்கள் வந்து வெயிலில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இலைகள்லாம் போட்டு மூடி வைக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி இலைகள் போட்டது எவ்வளோ மக்கி இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி விதைகள்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, பாருங்கள் அந்த கொத்தமல்லி விதைகள் வந்து வளர்ந்துருக்கு. 4 தொட்டியில் போட்டால் ஆனால் 1 தொட்டி தான் வளர்ந்துருந்தது. அப்போ புது விதைகள் வாங்கி மறுபடியும் வந்து தொட்டியில் போடலாம். விதைகள் வந்து நேர்த்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மண் வளம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக செடிகள் வளருது. இந்த கொத்தமல்லி வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டதில்லை, தோட்டத்தில் எல்லா செடி நட்டுருக்கேன். ஆனால் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டேன், வளர்ந்துருக்கு, பரவாயில்ல.
என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.